வேண்டாம். போலீஸுக்கு போறதுனால போன உயிர் திரும்ப வந்துருமா என்ன? அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க மனசாட்சி அவங்கள கொன்னுடும். நான் கும்பிடுற தெய்வம் என் பேத்திய கொண்டவங்களை சும்மா விடாது, சும்மாவே விடாது. ஐஸ்வர்யா, என் செல்லமே, இந்த பாட்டி இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியே, இந்த பாட்டியை தவிக்க விட்டுட்டு போயிட்டியேம்மா. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சு. குழந்தையோட பாடியை என் பேத்தி என்கிட்ட கொடுத்துருங்க டாக்டர். இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. இது என்ன பேப்பர்? இது ஐஸ்வர்யாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்மா. இதுல உங்க கையெழுத்து வேணும். அப்புறம் குழந்தையோட பாடியை நீங்க வாங்கிக்கிட்டதுக்கு ஒப்புதல் கையெழுத்து போடணும். இல்ல, நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். என்னம்மா சொல்றீங்க? எப்படி டாக்டர், நான் எப்படி இதுல கையெழுத்து போடுவேன்? இது வரைக்கும் என் பேத்தியோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல தான் நான் சந்தோஷமா கையெழுத்து போட்டிருக்கேன். என் பேத்தி வளர்ச்சியை தான் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் எப்படி கையெழுத்து போடுவேன்? சந்தனமே செண்பகமேன்னு அவளை தூக்கி கொஞ்சி வளர்த்த கை இது. இந்த கையால அவ செத்து போன உடம்ப நான் எப்படி வாங்குவேன் டாக்டர்? அதுக்கு நான் எப்படி கையெழுத்து போடுவேன்? ஐயோ, கடவுள் என்னை இந்த கொடுமைக்கு ஆளாக்கிட்டானே. அந்த கடவுளுக்கு நான் பண்ணாத பூஜை புனஸ்காரமா? காலண்டர்ல எந்தெந்த தேதியில சாமிக்கு உற்சவம், ஏகாதசி, பண்டிகை, பிரதோஷம்னு வருதோ அன்னைக்கெல்லாம் பச்சை தண்ணி கூட வாயில படாம நான் விரதம் இருந்தேன். ஆனா அந்த கடவுள் ஏன் பேத்திக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டானே. என்னால தாங்க முடியலைங்க. ப்ளீஸ்மா, உங்களோட வேதனை எனக்கு புரியுது. ஆனா என்னால ஆறுதல் சொல்ல கூட முடியல. ஆனா எங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் பிரகாரம் நீங்க இதுல சைன் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா குழந்தையோட பாடி உங்ககிட்ட நாங்க ஒப்படைக்க முடியாது. புரியுதுங்க. ஒரு விதத்துல என் பேத்திக்கு நல்லபடியா ஈமச்சடங்கு செய்யணும் தான் கடவுள் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்கான் போல இருக்கு. இல்லன்னா என் பேத்தி அனாதை பொணமால போயிருக்கும். அந்த நிலைமைக்கு கடவுள் என் பேத்திய விடல. கொடுங்க டாக்டர், கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன், கொடுங்க. அம்மா, வேண்டாம் வேண்டாம். குழந்தையோட பாடியை எங்கம்மா கொண்டு போக போறீங்க? எங்க வீட்டுக்கு தான். வேண்டாம் வேண்டாம், அங்க கொண்டு போக வேண்டாம். மறுபடியும் என் பேத்தி அந்த வீட்டுக்கு கொண்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். டாக்டர், ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ்ல மயானத்துக்கு கொண்டு போக ஏற்பாடு செய்யுங்க. எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன். என்னம்மா பேசுறீங்க? ஐஸ்வர்யா என் குழந்தை. சொல்லாத, இனிமே அப்படி ஒரு வார்த்தை நீ உன் வாயால சொல்லாத. அம்மா, என்னம்மா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் என் பேத்தியை உன் பொறுப்புல விட்டுட்டு போனேன். அதுக்கே அவளை குணமாக்கிட்டேடி பாவி. என் வயிறு பத்தி எரியுது. இன்னைக்கு மலர்ந்த பூவாட்டம் உன்கிட்ட கொடுத்துட்டு போனேன். அத கால்ல வச்சு மிதிச்சு நசுக்கி நார் நாரா பிச்சு போட்டு என் கையில ஒப்படைச்சிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? அம்மா, நீங்க இப்படி பேசுறது எங்க மனசை குத்தி காயப்படுத்துதுமா. நாங்கெல்லாம் ஐஸ்வர்யா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரோஜாவோட தம் மகளா நினைச்சா நானும் வாய் நிறைய பேத்தி பேத்தின்னு கூப்பிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்க வேதனை எங்களுக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக நீங்க எங்களை வார்த்தையில அடிச்சு கொல்லாதீங்கம்மா. எல்லாம் பேசுவீங்க ஐயா, பேசுவீங்க. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னை விட்டு போன பேத்திய உங்களால திருப்பி தர முடியுமா? என் கண்ணுக்குள்ள வச்சு நான் அவளை தனியாளா வளர்த்தேன். இப்படி எல்லாருமா சேர்ந்து என் தலையில மண்ண மாதிரி போட்டுட்டீங்களே. அப்பா,
அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஆமா, விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பேத்தியோட பணத்தை கூட நீங்க பார்க்க கூடாது. டாக்டர், போங்க, நான் சொன்னபடி ஏற்பாடு செய்யுங்க, போங்க. ஓகேம்மா. ஐஸ்வர்யா, பாட்டி கூட எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பேம்மா. இப்படி ஓஞ்சு போய் கிடைக்கிறியடி என் செல்லமே. என் கண்ணுல ரத்த கண்ணீரை வரவழைச்சிட்டு போயிட்டியே. நீ பாட்டி பாட்டின்னு கூப்பிடும் போது அந்த வார்த்தையை கேட்டு என் நெஞ்செல்லாம் பாசத்துல கரையுமே. இப்ப இப்படி ஊமையா கிடக்கிறியே. ஐஸ்வர்யா, பாட்டி கூட பேசுடா, பாட்டி கூட சண்டை போடு, பாட்டியை திட்டு அடி என் செல்லமே. நீ இப்படி படுத்து கிடக்காத, அதை என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. வேண்டாம் வேண்டாம், யாரும் வராதீங்க, யாரும் என் பேத்தியை தொடக்கூடாது, யாரும் தொடக்கூடாது. நீ போப்பா, போ, தள்ளு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐயோ போறாளே. ஐஸ்வர்யா, மாமா, மாமா, ஐஸ்வர்யா விட்டு போற, வாங்க மாமா போலாம். நில்லுமா, ஜானகிமா தான் அப்படி பேசிட்டு போறாங்களம்மா. ஐயோ பரவாயில்ல மாமா, அவங்க என்ன அடிச்சாலும் திட்டினாலும் பரவாயில்ல. ஐஸ்வர்யா பொண்ணு மாமா, வாங்க மாமா. சரிம்மா. வாமா. அம்மாடி, நான் கோயிலுக்கு போகும்போது என் கூட வான்னு கூப்பிட்டேன்ல, நீ தானே வரமாட்டேன்னு சொன்ன. அப்படி நீ என் கூட வந்திருந்தீன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ நல்லபடியா இருந்திருப்பியே. ஐயோ, நான் கோயிலுக்கு போகும்போது என் காலு தடுக்குச்சு. அபசகுனமா இருக்கேன்னு நினைச்சேன். அபசகுனம்னு நினைச்சு நான் வீட்லயே இருந்திருக்க கூடாதா? பாவி, அதை நான் மீறி போனேனே. அம்மா, நான் உன்னை வான்னு கூப்பிட்டப்போ நீ என்ன சொன்ன? என்ன அம்மா கிட்டே விட்டுடுன்னு சொன்னியே. ஆனா அந்த ரோஜா உன்னை கொன்னுட்டாளே, அந்த ரோஜா உன்னை கொன்னுட்டாளே. அம்மாவை நீ படுத்த கூடாது, சேட்டை பண்ண கூடாதுன்னு நான் சொன்னப்போ நீ என்ன சொன்ன? இனிமே நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியே. அதோட அர்த்தம் அந்த பாட்டுக்கு இப்பதாம புரிஞ்சது. யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம போய் சேர்ந்துட்டியே. ஐஸ்வர்யா, நீங்களா ஏன் இங்க வந்தீங்க? ஏன் வந்தீங்க? நீங்க என் பேத்தியை பார்த்தா அவ ஆத்மா சாந்தி அடையாது. போங்க, போங்க இங்க இருந்து. நாங்க ஒரு பாவமும் பண்ணலங்க. நீங்க பாவம் பண்ணலையா? பாவம் பண்ணலையா? பாருங்க, பாருங்க, இங்க என் செல்லத்தை பாருங்க. என் பேத்திய என் உயிரை கொண்டு என் கையில கொடுத்துட்டீங்களே, இது பாவம் இல்லையா? அன்னைக்கு நான் என் பேத்தி அழிச்சிட்டு போயிருந்தா என் பேத்தி என் கூட நல்லபடியா இருந்திருப்பாளே. ஒரே தடவை கடைசியா என் கையால ஐஸ்வர்யா தொட விடுங்கம்மா. வேண்டாம் வேண்டாம், நீ என் பேத்திக்கிட்ட வரக்கூடாது, நீ என் பேத்தியை தொடக்கூடாது. நான் தொட விட மாட்டேன், நான் தொட விட மாட்டேன். நேரமாச்சுமா. வேண்டாம் வேண்டாம், என் பேத்தியை தொடாது, தொடாதே. உன் கையால தொடாது, யாரும் தொடக்கூடாது, யாரும் என் பேத்தியை தொடக்கூடாது, தொடாதீங்க. ஐயோ ஐஸ்வர்யா, ஐயோ அம்மாடே, ஐஸ்வர்யா. இந்தாங்கம்மா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராதீங்க, பொல்லாதவளா ஆயிடுவேன். வேண்டாம், யாரையும் பேத்திக்கிட்டு வராதீங்க, வரக்கூடாது, வரக்கூடாது. ஐஸ்வர்யா, ரோஜா, ரோஜா வாமா ப்ளீஸ். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா.
ஐஸ்வர்யா, நீ 100 வயசு வரைக்கும் இந்த மாதிரி சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடணும். நான் உன்னை மனசார வாழ்த்துறேன். அம்மா அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க? கடைசியா என் பொண்ணை தொட விடாம பண்ணிட்டீங்களேம்மா. இன்னொரு தடவை ஐஸ்வர்யாவை உன் பொண்ணுன்னு சொல்லாத. அப்படி சொல்லாத. அந்த தகுதியை நீ இழந்துட்ட. அநியாயமா என் பேத்திய நீ கொன்னுட்ட. ஐயோம்மா. ஆனா நான் போலீஸுக்கு போகல. ஏன் தெரியுமா? உன் மனசாட்சியை விட உனக்கு பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அந்த மனசாட்சியை உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். உன் கையில ரத்த கரை படிஞ்சிருக்கு ரோஜா. அம்மா அது இந்த ஜென்மத்துல அழியாது. அதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. ஐயோ அம்மா அம்மா அம்மா, ரோஜா புள்ளத்தாச்சி போகணுமா? இந்த நேரத்துல நீங்க சாபம்லாம் கொடுக்க கூடாதுமா. நடந்ததை மறந்துட்டு தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்கம்மா. எதுக்கு? என்னை அடிச்சு கொல்றதுக்கா? ஐயோ அம்மா ஏமா இப்படி சொல்றீங்க? என் பேத்திய கொண்டு கொலைக்காரங்க மத்தியில நான் எப்படி இருப்பேன்? ஏமா வேற எங்கம்மா போவீங்க? எங்கேயோ போறேன். இந்த உலகம் ரொம்ப பெருசு. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றது. தம்பி மகேஷ், என் ஐஸ்வர்யாவை வெறுத்தீங்க. என்ன வீட்டை விட்டு போன்னு துரத்துனீங்க. இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே, சந்தோஷம் தானே? அம்மா இல்லைங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்கம்மா. ப்ளீஸ்மா. இல்லப்பா, நல்லா இருங்க. எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருங்க. ஆனா நான் வயிறறிஞ்சு சொல்றேன், அந்த ஆண்டவன் உங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்பான். ஐயோ அம்மா. சரியான தண்டனையை கொடுப்பான். ஐயோ அம்மா அம்மா அம்மா. ஸ்ரீராம ரக்ஷ. ஸ்னேகாக்கா, ஏய் நில்லு. நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? புதுசா ஒரு பிரச்சனை பண்ணி தகராறு ஆரம்பிக்கலாம்னா? ஐயோ, என்னக்கா நீங்க பழசெல்லாம் இன்னும் மறக்கலையா? நம்ம சண்டை போட்டு முடிச்சு 4-5 நாள் ஆச்சு. உங்க உடம்பு குணமாயிடுத்தான்னு விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். உடம்பு கொண்ணும் இல்ல, நன்னாதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீயும் அம்மாவுமா சேர்ந்து என் மனசுல ஏற்படுத்தின காயம்தான் இன்னும் ஆறாம அப்படியே இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்கக்கா. எங்க அம்மா தான் ரொம்ப மோசம். நீங்க நல்ல வசதியா இருக்கிறத பார்த்து வயிறேறா. நீங்க எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சச்சே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்கல. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த பொண்ணு நீ. நான் உன்னை என் தங்கையா தான் பாக்குறேன். சரி, உனக்கு கிச்சாவை பிடிச்சிருக்கா? அடேங்கப்பா, கிச்சா பேரை சொன்னா இவ்ளோ வைக்கப்படுற? ஜோஜோ குளிச்சி அடி தங்கம். அன்னைக்கு நீ கிச்சாவை பார்த்து நீ எங்கடி இங்க வந்த? அன்னைக்கு நீ உங்க அம்மா பத்த வச்சுட்டு போன நெருப்பு புகஞ்சுன்னு இருக்கா, அணைஞ்சு போயிட்டு பார்க்க வந்தியா? இல்ல மாமி, பேசாதடி நீ. இந்த ஆத்து வாசப்படி மதிக்காத, வெளியில போ. அக்கா நீ இருமா. அம்மா இவள திட்டாதம்மா. இவ மேல எந்த தப்பும் இல்ல. அன்னைக்கு இவ அம்மா பேசிட்டு போன பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கா. ஆஹா, இதை என்ன நம்ப சொல்றியா? நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதாம்மா உண்மை. அது மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஷோபாவுக்கு கிச்சாவை ரொம்ப பிடிச்சிருக்காம்மா. என்னடி அச்சு பச்சுன்னு உளறன்னு இருக்க? வாய மூடு. நான் வளரலம்மா. ஷோபா கிச்சாவை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். கிச்சா பேரை சொன்னோடனே அவன் முகத்துல இருக்கிற வெக்கத்தை பாரு. ஏ ஷோபா, கிச்சாவையே கல்யாணம் பண்ணிக்கிறியா? சிது வாய மூடின்னு சும்மா இருக்கியா? சும்மா அப்பாவியா இருக்கிற மனசுல வீண் கற்பனை எல்லாம் வளர்த்து விடாத. நான் வேற ஏதோ கணக்கு போட்டுன்னு இருக்கேன். கண்டதையும் பேசி உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுன்றாத. மா பேசாம இருமா. நான் ஒன்னும் தேவையில்லாம உன் மனசுல கற்பனை வளர்க்கல, இருக்கிறத தான் சொல்றேன். நீ தான் உன் மனசுல நடக்காத விஷயங்களை நினைச்சு கோட்டை கட்டின்னு இருக்க. அத முதல்ல நிறுத்து. ஷோபா நீ சொல்லுமா. நீ புத்திசாலி, உன் மனசுல இருக்கிறத தைரியமா பேசலாம். உனக்கு கிச்சாவை பிடிச்சிருக்கு தானே? ஐயோ அக்கா, எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் வேற ஏதோ விஷயம் பேச வந்தேன்.
ஆனா நீங்க இதெல்லாம் சொல்லி என் மனசை குழப்பறீங்களே. ஏண்டி தயங்குற? தைரியமா சொல்லு. நானே முன்னால நின்னு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய் வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன். கிச்சா உனக்கு தான். இதுல எந்த விதமான மாத்தமும் இல்ல. உன் தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் கிச்சாவுக்கும் ஷோபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் நீ முதல்ல வெளியில போ. இல்ல மாமி, நான் இல்லையாது நுழையாது. இன்னும் ரோட்டி நாத்து பக்கம் வரப்படாது. வெளியில போ. அம்மா அம்மா ஏண்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ? ஷோபாக்கு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். அவளுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும். நீ அப்படியா குழந்தையோட அல்லாடின்னு இருக்க? இந்த ஜென்மத்துல மகேஷ் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். கிச்சா விட்டு உனக்கு வேற மாப்பிள்ள கிடைக்க மாட்டாண்டி. இந்த உண்மை ஏன் உன் மர மண்டையில ஏற மாட்டேங்கிறது? மா, நீ ஒரே நேரத்துல 2 பேருக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்க. மகேஷ் இருக்கும்போது நான் கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு தண்டனை. மகேஷ பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கும்போது கிச்சா ஏன் கழுத்துல தாலி கட்டுறது அவனுக்கு தண்டனை. இதேமா உனக்கு புரிய மாட்டேங்கிறது. என் மனசுல இருக்கிற ஒரே ஆசை, ஒரே வைராகியம் என்னன்னு தெரியுமாடி? உன்னை சுமங்கலி ஆக்கி பார்த்துட்டு சாகணுன்றதுதான். அந்த நினைப்புலதான் இன்னும் நான் உயிரோட இருக்கேன். என்ன ஒரேடியே நடப்பணமாக்கி மரண தண்டனை எனக்கு கொடுத்துறாது. கடைசியா சொல்றேன், கிச்சாதான் உன் புருஷன். என்ன மன்னிச்சிடு மகேஷ். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என் புருஷனை காப்பாத்துறதுக்காக நான் தான் உன்னை அடிச்சேன்னு போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. ஐஷுகுட்டி, அம்மா 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 ஐஸ்வர்யா, அம்மா 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 ஐஸ்வர்யா, இல்லம்மா. ஐஸ்வர்யா, நான் என் புருஷனோட சண்டை போட்டு இனி இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னு நினைச்சப்போ நீதாமா வந்து என் உயிரை காப்பாத்துன. ஆனா ஆனா உன் உயிர் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா ஐஷோ. ரோஜா, பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா. ஏ, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டுருக்கீங்களே, இன்னும் உங்க பசியும் ரத்த வெறியும் அடங்கலையா? அடுத்து யாரை கொலை போறீங்க? என்னையா? என் குழந்தையா? சொல்லுங்க. உனக்கு என்னடி ஆச்சு? கையிடு. உனக்கு என்னடி ஆச்சு? பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கற? ஐஸ்வர்யாவை அடிச்சு கொன்னுட்டு எப்படிங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம எப்படி சாதாரணமா நடமாடுறீங்க? என்னடி சொன்ன? நான் குழந்தைய கொன்னுட்டேனா? என்னடி ஆச்சு உனக்கு? ஆமா ஆமா ஆமா, நீங்க அடிச்ச அடியில தான் ஐஸ்வர்யா இறந்துட்டா. ஏய், என்னடி ஊர் முழுக்க நான் தான் கொலைகாரன்னு சொல்லிருப்ப போல இருக்கு. நான் ஏதோ கோவத்துல அடிச்சேன். இவ்வளவு அல்பாயுஸ்ல போவான்னு நான் எதிர்பார்க்கல. ச்சே, நீங்க மனுஷனே இல்ல மகேஷ், மனுஷனே இல்ல. அவளை வெறுத்தீங்க, அதான் அவ என்ன விட்டு ஒரேடியா போயிட்டா. ச்சே, உங்களுக்கு தான் குழந்தை பாசமே இல்லையே. உங்க குணம் தெரிஞ்சோ ஐஸ்வர்யாவை இந்த வீட்டுல தங்க வச்சது ஏன் தப்புதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பழியும் பாவமும் உங்களை சும்மா விடாது மகேஷ், சும்மா விடாது. ஜானகி அம்மாவோட சாபம். இதெல்லாம் நினைச்சா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நிச்சயமா நமக்கு நிம்மதியே இல்ல மகேஷ், நிம்மதியே இல்ல. ஐயோ ஐஸ்வர்யா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. ஸ்னேகா, உனக்கு அம்மா போட்டு தலைக்கு விட்டு இன்னைக்குதான் சுவாமி கிட்ட வந்திருக்கோம். நல்லா சேவிச்சுக்கோ, உடம்பு படுத்தாம இருக்கணும்னு. அப்படியே நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டிக்கோ. பாரடி, அங்க முறைக்காத. மாமி,
நான் ஆஞ்சநேயருக்கு சாத்த துளசி மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அந்த சன்னிதானம் வந்துடுறீங்களா? சரி, போயிட்டு சீக்கிரம் வா. அடக்கடவுளே, எங்க போனாலும் இந்த கடங்காரி மூஞ்சிவே பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கே. யாருமா? வேற யாரு? எல்லாம் அந்த வைதேகியை தான் சொல்றேன். அம்மா, அன்னைக்கு கூட சொக்கலிங்க அட்ரஸ் வாங்க நான் ஸ்னேகாத்துக்கு போயிருந்தேன். என்னமோலாம் பேசி நல்லவெல்லாம் நடிச்சு அட்ரஸ் வாங்கிடலான்னு நினைச்சேன். என் நடிப்பை பார்த்து ஸ்னேகா கூட என்ன நம்பிட்டா. அப்புறம் வைதேகி மாமி புயலா வந்தாங்க பாரு, புளிய மரத்தை பிடிச்ச மாதிரி புழுன்னு நாட்டிட்டாமா. தரன்னு இழுத்து வாசல்ல தள்ளி விட்டாமா. தள்ளுவா, நான் வைக்கிறேன் பாரு அவளுக்கு வேட்டு. ஏ சோபா, பாரு கிச்சா அங்க நின்னுட்டு இருக்கா. சொல்றத கேளு. அங்க போய் அவங்கிட்ட நைஸா பேசி சொக்கலிங்கத்துடைய அட்ரஸ கேட்டு வாங்கிட்டு வா போ. ஹாய் கிச்சா. நீயா? என்ன துளசி மாலையை வாங்கிட்டு இருக்கேன்? இல்ல, ஜனாதிபதி கிட்ட அவார்டு வாங்கிட்டு இருக்கேன். என்ன கிண்டலா? பின்ன பார்த்தா தெரியலையா? சரி கோச்சுக்காத. எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னே இருக்க? வைதேகி மாமி நம்ம அக்ரஹாரத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவா. அவ இப்போ சென்னையில போய் நல்லபடியா இருக்கா. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவ ஏதோ சொக்கலிங்க ஆத்துல இருந்ததா சொன்னியே, அவ யாரு? அவ அட்ரஸ் எது? அதையும் கேக்குறேன். சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். மாமி சென்னையில் இருக்காளோன்னு, அதனால எப்பயா சென்னைக்கு வந்தேன்னா மாமியை பார்த்து வரலான்னு அம்மா சொன்னா. என்ன கிச்சா, ஒரு துளசி மாலை வாங்கிட்டு சொன்னா உனக்கு இவ்வளவு நேரமா? ஏண்டி, நீ எதுக்கடி இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல மாமி, அவதான் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தா. இருங்கோ, ஏன் நான் கிச்சா கூட பேசக்கூடாதா? உனக்கு என்னடி அவங்கிட்ட பேச்சு? போ இங்க போ. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவளோட பேசின உனக்கு என்னடி? உங்களை விட கிச்சா எங்களுக்கு தான் சொந்தம் அதிகம். அத ஞாபகம் வச்சுக்கோ. அது கமலா மாமி இருக்கிறப்ப தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன பண்ணிருந்தீங்களா? என்ன ஆவுன்னா அத ஒண்ணு சொல்லிடுற. மானம் கெட்டவள. வாய் அடக்கி பேசுங்க. என்ன ஏண்டி வாய் அடிக்க பேச சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் மானம் கெட்டவளுங்க தான். நீ ஊரை விட்டு ஓடுனவ. உன் பொண்ணு கல்யாணம் ஆகாமையே எவன் கூடயோ ஓடி போய் புள்ளைய பெத்துக்கிட்டு குடும்பமானத்தை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கா. எவனோ மகேஷாமே, மகேஷ். அவன் மண்டமான எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இங்க பாருங்க, ஏன் மகேஷ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அனாவசியமா உங்க சண்டையில அவர் மண்டையை உருட்டினேன். கோவில் கூட பார்க்க மாட்டேன். ஆமா சாரதா, போதுண்டே. உங்க அம்மாவை பத்தி இன்னும் சொல்லட்டுமா? இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ரத்தனசாமி, சென்னைக்கு போனதும் சொக்கலிங்கம்மா. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. அவர் எங்க அண்ணா மாதிரி. அது சரி, தேன் எடுத்தவன் குரங்கைய நக்காமையா இருப்பா. என்னடி சொன்ன? நான் நல்லா இல்லைன்னா போயிட்டு வரேன். நீங்க நல்லா இருங்க. பேசுறாரு அம்மாவை பத்தி. பெரிய லோகத்திலேயே இல்லாத அம்மாவா இவா. ஏண்டி, நான் உன் மண்ணி என்னையே அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டேல. இருடி, உன்னை இந்த ஊரை விட்டே துரத்துற. ஏய், அவ என்ன அவ்வளவு தூரம் திட்டிட்டு போறா. நான் உன் அம்மாடி, நீ என்னமோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அரச்சா மூஞ்ச பாரு. ரோஜம்மா, உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா. நம்ம யாரும் எதிர்பார்க்காம இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலம்மா. ஜானகி அம்மாவும் மன வருத்தத்துல என்னென்னமோ பேசி நம்மளை சபிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தா நம்ம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கும், உன் மனசுக்கும் அமைதியா இருக்கும்னு அவங்கள தேடிட்டு தாம்பரம் போனேன். விசாரிச்சேன், அவங்க அங்க வரவே இல்லையா. அவங்க இருந்த அந்த தாம்பரம் வீட்டுல இப்ப அந்த வீட்டு ஓனரே இருக்காரு.
ஜானகி அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலம்மா. எல்லாம் தலைவிதி. அந்த குழந்தை ஐஸ்வர்யாவுடைய தலைவிதி இப்படியாம இருக்கணும். என் நேரமும் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மேல கீழே ஓடி விளையாடி சிரிச்சுக்கிட்டு இந்த வீட்டையே கலகலப்பா வச்சுட்டு இருந்தா. எனக்கு ஒரு பேத்தியே கிடைச்சிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீட்டுல அவ குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்குதுமா. தாத்தா தாத்தான்னு என்னை கூப்பிட்டு பாசத்தால என் இதயத்தை நனைய வச்சவ இப்போ என் கண்களை நனைய வச்சுட்டு ஒரேடியா போயிட்டா. அழாதம்மா, அழாத. ஜீவா கிடைச்சாலாவது இந்த நேரத்துல உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். மாமா, அந்த குமார் என்ன ஆனா? கண்ணு முடிச்சிட்டானா? அவன் நிலவரத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா மாமா? தெரியலையம்மா. நம்ம ஐசியு ஐஸ்வர்யான்னு அலைஞ்சிட்டு இருந்ததுனால இந்த குமார் பிரச்சனையை என்னால கவனிக்க முடியல. இந்த மகேஷ்காவது அக்கறை இருக்க வேண்டாமா? அவன் கண்டுக்காம இருக்கிறாமா. அவரை பத்தி பேசாதீங்க மாமா, எனக்கு கோவமா வருது. நீ கவலைப்படாதம்மா. நம்ம ஜீவா எப்படியாவது திரும்ப கிடைச்சிருவான். நீ தைரியமா இரு, தைரியமா இருமா. யாருடி அது இப்படி கதவு தட்டுற? ஐயோ, தட்டுறதுலமா கதவே உடைச்சிருவா போல இருக்கே. இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். என்ன மம்மி? டேய், அந்த வைதேகியும் ஸ்னேகாவையும் வெளியில கூப்பிடுறா. கோயில்ல வச்சு என்ன கை நீட்டி அடிக்க வந்தா இல்ல, அவளை உண்டு இல்லைன்னு பண்ற பாரு. பெரியவாளை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் பஞ்சாயத்து பண்ண. மம்மி, ஏன் மம்மி இப்படி எல்லாம் பண்றேன்? ஐயா, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க மம்மி. யாரும் வர மாட்டோம். அந்த வைதேகிய வெளியில வர சொல்லு. அவளை நடு வீதியில வச்சுதான் மானத்தை வாங்குறோம். ஏய் வைதேகி, வெளியில வாடி. மாமி, ஏன் இப்படி பிரச்சனை பண்றேன்? என்ன இங்க கலாட்டா? கலாட்டா இல்ல வைதேகி, பஞ்சாயத்து. என்ன கோயில் வாசல்ல வச்சு அடிச்ச இல்ல? ஓஹோ, கை ஓங்கினது அடிச்சேன் ஆயிடுதா? இந்த அநியாயத்தை கேட்க ஊர் பெரியவாளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம். நீ யாரடி என்ன அடிக்கிறதுக்கு? நீயும் உன் பொண்ணு சேர்ந்து அக்ரஹாரத்து பெருமையை சீரழிச்சிட்டீங்க. ஏன் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? ரத்தனசாமி உன்னை வச்சுக்கிட்டு இருந்தான். அது தெரிஞ்சு உன் ஆம்படியா செத்து போயிட்டான். எல்லாருமா சேர்ந்து உன்னை இந்த ஊரை விட்டு துரத்திட்டா. நீ சென்னையில போய் எவங்கிட்டயோ வசதி ஆயிட்ட. உன் பொண்ணு அதுக்கு மேல ஒரு படி போய் கல்யாணமாகாமையே குழந்தைய பெத்துக்கிட்டா. இப்போ 2 பேரும் திரும்பி வந்து இந்த அக்ரஹாரத்தையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். போற நிறுத்துங்க. ஏதோ உருவக்காரலாச்சுன்னு பேசாம இருந்தா ரொம்ப தான் பேசினே போறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் மரியாதை கெட்டுடும். பார்த்தேளா, ஊர் பெரியவாள்லாம் நிக்கிறேன் என்னை எப்படி மிரட்டான்னு. வைதேகி, அலமேல சொல்றதுல என்ன தப்பு? நீ அக்ரஹாரத்துல தங்கி இருந்தா எங்களுக்குன்னா தலைகுனிவு. என்ன தலைகுனிவு? நான் உங்காத்துல வந்திருக்கேன், எங்காத்து உள்ள இருக்கேன், கதவு சாத்தின்னு இருக்கேன். அதான் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது சரி, சாக்கடை ரோட்ல ஓடுறது, ஆனா அந்த நாத்தம் ஆத்துக்குள்ள வரது இல்லையா? அதனால தானே சாக்கடையை சுத்தம் பண்றோம். அதே மாதிரி தான் இது. உங்களை மாதிரி ஆட்களால அக்ரஹாரத்துக்கே கேவலம், அசிங்கம், நாத்தம். அப்படி கேவலப்படுறாப்புல நாங்க எந்த தப்பு செய்யல. ஆமா, மாமியும் ஸ்னேகாவும் சென்னையில கௌரவமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஸ்னேகா தாலி கட்டிக்காமலே குழந்தை பெத்துண்டதா அலமேலு மாமி சொல்றா. ஸ்னேகா கழுத்துல தாலியை காணுமே. கேட்கறாள்ல, பதில் சொல்லுங்க. ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாலி எங்க? அவ ஆத்துக்காரர் எங்க? அது எதுக்கு உங்களுக்கு? நாங்க என்ன இங்க குடுத்தனம் நடத்துறதுக்காக வந்திருக்கோம்? கிச்சா அம்மா கொடம் சரியில்லையா பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். கிச்சாத்து விருந்தாளின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தேளா உங்க எதிர்க்கவே எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறான்னு. ஏமா வைதேகி, நீ விருந்தாளியா? இது உன் ஆம்படியா ஊர் இல்ல? இங்க நீ வாக்கப்படல. 25 வருஷம் இந்த அக்ரஹாரத்துல தானே வாழ்ந்த, மறந்துட்டியா? ஆமா, வாழ்ந்தேன். அதுக்காக நான் வெக்கப்படுறேன். இப்படி துளி கூட ஈவ இறக்கமே இல்லாத மனுஷால் மத்தியில வாழ்ந்தோமேன்னு வேதனைப்படுறேன். இப்படி பேசினா எப்படிமா? கெட்டு போனவன்னு பேர் வாங்கிட்டு நீ அக்ரஹாரத்தை விட்டு போன. நியாயமா மறுபடியும் உன் அக்ரஹாரத்துக்குள்ளேயே விட்டுருக்கப்படாது. இப்போ உன் பொண்ணோட நடத்தையும் சரியில்லையோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என் பொண்ணு உத்தமி, பத்தினி. அபாண்டமா பேசாதீங்க. அதுக்கு என்னம்மா சாட்சி? எந்த சாட்சியும் அவசியம் இல்ல. எனக்கு என் மனசாட்சி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த பெருமாள் பாத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு சாட்சியே போரும். அது சரி. ஊன்னா தப்பு பண்ணவா எல்லாருமே தெய்வம் இருக்காரு, அவர் பார்த்துட்டே இருக்காரு, அவர் கூலி கொடுப்பாரு அப்படின்னு இதையே சொல்லிட்டு நைஸா நழுவிடுறேன்.
பெருமாள் எங்க வந்து சாட்சி சொல்ல போறாருன்னு ஒரு அசட்டு தைரியம் தானே உங்க எல்லாருக்கும். மாமா, ஸ்னேகா சொல்றது நிஜம். அவ ஆத்துக்கார் சென்னையில கௌரவமான பதவியில இருக்கார். அவர் குடும்ப சூழ்நிலை அப்படி வெளிப்படையா சொல்ல முடியாத நிலைமை. அதை புரிஞ்சுக்கோங்களேன். அப்ப கல்யாணம் ஆயிடுதா? ஆயிடுது மாமா. அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுதுன்னு அவ குழந்தை மேல சத்தியம் பண்ண சொல்லு பாப்போம். மாமி, நீ என்னடா அவ பண்ற தப்புக்கெல்லாம் ஜால்ரா போட்டுட்டு இருக்க? அதானே, நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? எவங்கிட்டயோ கெட்டு போனவள இந்த கிச்சா இப்ப வச்சிருக்கான் போல இருக்கு. அதான் support பண்றான். நீ யாருடி அதை சொல்றதுக்கு? என்னடா மரியாதை இல்லாம பேசுற? நாக்குல நரம்பு இல்லாம பேசினா கோவம் வராதா? கேக்குறதுல என்னடா தப்பு? நான் நேரடியாவே கேக்குறேன். நீ ஸ்னேகாவை வச்சுட்டு இருக்கியா, அதனால தான் சப்போர்ட் பண்றியா? யோ, கிச்சா, ஏய், பதில் சொல்ல தைரியம் இல்ல, வந்துட்டான் பேசுறது. ஆமாய்யா, ஸ்னேகாவை நான் தான் வச்சிருக்கேன். போதுமா? கிச்சா, நீ பேசாம இரு. ஆமாண்டா, ஸ்னேகாவை நான் தான் வச்சிருக்கேன். உனக்கு பதில் தெரிஞ்சு போச்சுல. என்ன பண்ண முடியும் உன்னால? பஞ்சாயத்தா பஞ்சாயத்து, போடாலுங்க பஞ்சாயத்து. யோ போயா, யோ போங்கயா. பாவி. பார்த்தேடா பார்த்தேடா, இப்ப உண்மையெல்லாம் வெளியே வந்துருது. ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பு. யோ போங்கயா, போங்கயா இங்க இருந்து. இந்த பாரு வைதேகி, நாளைக்குள்ள இந்த அக்ராரத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. யோ போயா. நீ எல்லாம் பெரிய மனுஷனா? வேலை வெட்டி இல்லாதவங்க எல்லாம் பெரிய மனுஷன். நீயும் இனிமே இந்த அக்ராரத்துல இருக்கக்கூடாது. தெரியும். போயா, போடா. போ. என்ன யோ தலைவலி? போங்கயா. மரியாதை இல்லாம பேசாத. போடா போடா. வந்துட்டான்டா. நாங்க என்ன பாவம் பண்ணிட்டோம்? என்னப்பா இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க? போற நேரத்துக்கு அபசகுனமா வாயை திறந்துட்டியா? போன காரியம் உருப்பட்ட மாதிரி தான். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு அந்த படுவா குமார் கண்ணை திறந்துட்டானா எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் எஸ்ஐ ஜோசப் பேசுறேன். எஸ்ஐ சார் சொல்லுங்க சார். என்ன விஷயம்? நான் மகேஷ் தான் பேசுறேன். மிஸ்டர் மகேஷ், ஒரு பேட் நியூஸ். பேட் நியூஸா? என்னடா என்னன்னு கேள்றா சார். அது வந்து அந்த குமார் சார், குமாருக்கு என்னாச்சு? எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், பிரயோஜனம் இல்லை. அந்த குமார் இறந்துட்டான். என்னது? குமார் இறந்துட்டானா? குமார் இறந்துட்டானா? என்னடா இவ்வளவு பெரிய பாறாங்களை தூக்கி நம்ம தலையில போட்டுட்டான்? ஐயோ ஐயோ ரோஜா, அம்மாடி 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 ரோஜா, அம்மாடி சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வாமா ரோஜா. அந்த குமார் இறந்துட்டானாமா. ஐயோ, என்னது குமார் இறந்துட்டானா? அப்ப என் குழந்தை. ஏய் ரோஜா, ஐயோ அம்மாடி பாத்து பாத்து. ஐயோ மகேஷ், என்ன புறா 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 புறா. அம்மாடி ரோஜா, அம்மாடி ரோஜா, என்னமா நீ பாத்து வரலையாமா? ரோஜா 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 என்னாச்சு? தூக்குடா என்னாச்சு? தூக்குடா ரோஜா அம்மாடி ரோஜா ரோஜா பாத்து வரலையாமா? ரோஜா ஐயோ என் மருமகளுக்கு என்னாச்சோ? பெருமாளே, காலங்காலமா இந்த ஊர்ல இருந்து உனக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சிருக்கேன். கடைசியில இந்த ஊர்க்காரன் எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டான். அதெல்லாம் பார்த்து நீ சும்மா தானே இருந்த. உங்களை நம்பி இந்த ஊருக்கு வந்தோமே, அதுக்கு நீங்க கொடுத்த பரிசு இதானா? மம்மி, 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 கண்டவா பேசுனதுல மனசுல வச்சுக்காதீங்க மாமி. ஸ்னேகா எங்க? அறைக்குள்ள போய் கதவு சாத்தின்னு இருக்கா. கதவை சாத்தின்றாளா? ஸ்னேகா, 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 கதவு தரமா? மாமி, கதவு திறக்க மாட்டேங்கிறா. என்னது? கதவு திறக்க மாட்டேங்கிறாளா? ஸ்னேகா, 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 கதவு திறடி. ஸ்னேகா, ஸ்னேகா, கதவு தர. ஸ்னேகா, ஸ்னேகா.
என்னாச்சு? எங்க பேக்கோட கிளம்பிட்ட? அது கூட தொடாத. பாவி. என்ன பண்ற? விடுமா. உன்னை நான் இப்படி போய் பண்ண. உன்னை கொல்லாம விட போறேன். பாவி கேள நண்பனாடா நீ. நண்பனாடா நீ. பாவி கொலை பாவி. ஐயோ. இவ்ளோ திமிருடா உனக்கு. எவ்வளவு நெஞ்செழுத்தம். ஸ்னேகா. டேய். என்னடா சொன்ன? நீ என்ன வெச்சிட்டு இருக்கியா? அப்படி ஒரு வார்த்தை சொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்தது? எங்க இருந்து வந்தது இவ்ளோ துணிச்சல்? ஆமா வெச்சிருக்கேன்னு சொன்னேன். ஊர் வாயை அடக்கிறதுக்கு வேற வழி தெரியல எனக்கு. அதான் சொன்னேன். அத சொன்ன பிறகுதான் அவன் வாயை முட்டு போயிட்டான். இல்லன்னா உன்னை கடிச்சு கொதறி இருப்பாங்களே. டேய் அதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடுறதா? நம்ம நட்பே காரி துப்பிட்டியடா நீ. மகேஷ் இத கேட்டா என்ன சொல்லுவாரு? போதும் நிறுத்துறீ. கிச்ச சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? மகேஷா, பெரிய மகேஷ். இந்த அவமானத்துக்குலாம் முழு காரணம் அவன் தானே. ஊரார் முன்னாடி உன்னை தைரியமா பொண்டாட்டின ஒத்துக்க துப்பு இல்லாத கோல மகேஷை விட ஊரார்ட்டே உன்னை காப்பாத்த தைரியமா போய் சொன்ன கிச்சா 100 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்குன கோடி மடங்கு மேல். எல்லாத்துக்கும் காரணம் மகேஷ் இல்ல, நீதான். நான் இந்த ஊருக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். ஆனா நீதான் வலுக்கட்டாயமா இங்க இழுத்துட்டு வந்து இப்போ எல்லாருமா சேர்ந்து என் தலையில சாணியை கரைச்சு ஊத்துறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இப்போ உனக்கு திருப்தி தானே? ஸ்னேகா, நான் சொன்னது போய் உன்னை காப்பாத்ததான் அப்படி சொன்னேன்னு உனக்கே தெரியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். வேண்டாம், எனக்கு எந்த சமாதானமும் வேண்டாம். இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல. நான் உடனே கிளம்புறேன். என் குழந்தை கூட உன்னை நான் போக விட மாட்டேன். அன்னைக்கு என்ன இந்த ஊர்க்காரா இப்படிதான் அவமானப்படுத்தி துரத்தினா, இன்னைக்கு உன்னை துரத்துறா. இந்த அவமானத்தோட இந்த ஊரை விட்டு நீ போகக்கூடாது. இவாளுக்கெல்லாம் மூஞ்சில நல்லா கறி பூசுற மாதிரி ஒரு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் நீ சொல்ல போற பதில். அது முடியாது. அப்புறம் இந்த ஊர்ல நம்ம காலடி எடுத்து வைக்கவே முடியாது. தேவையே இல்ல. யாருக்கு வேணும் இந்த ஊரு? மனுஷால பார்க்காம மனித உணர்ச்சிகளை மதிக்க தெரியாம வெறும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் கையில இருக்கிற பணத்தையும் சொத்திய வச்சு கை எடுத்து கும்பிடுற கேவலமான ஊர்மா இது. எனக்கு வேண்டாம் இந்த ஊரு. எனக்கு வேணும் இந்த ஊரு. எங்க ஆத்துக்கார் வாழ்ந்த ஊர். இந்த ஊர், இந்த மனுஷன் எல்லாமே எனக்கு வேணும். நான் வரமாட்டேன். அப்ப காலம் பூரா நீயே இந்த ஊரை கட்டி பிடிச்சு நழுமா. எனக்கு தேவையில்லை இந்த தலையெழுத்து. நான் போறேன். என்னை விட்டுடு. ஸ்னேகா, குழந்தைய கூட. ஸ்னேகா, நீ குழந்தைடி. ஸ்னேகா, சொன்ன கேளு. ஸ்னேகா, என்னடா கிச்சா அவ வாட்டு குழந்தை எடுத்துன்னு போற, போய் பாரு, தடுற அவளை. வேண்டாம் மாமி, ஸ்னேகா சொல்றதுதான் கரெக்ட். அவளுக்கு இந்த ஊர் தேவையில்லை. அவ போட்டும். என்னடா சொல்ற? நீங்களும் கிளம்புங்க. இனிமே இந்த ஊர்ல உங்களுக்கும் எனக்கும் எந்த இடமும் கிடையாது. அவ தனியா போறா, நீங்களும் போங்க. நான் இங்க இருக்கிற வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்து சேர்றேன். நடக்கிற எல்லா அக்கிரமத்தையும் வேடிக்கை பார்த்து நிக்கிறியே, நீ எல்லாம் கடவுள் தானா? நல்ல வாழையே வாழ விட மாட்டேங்கிற. நீ இருக்கியா இல்லையா? கெட்டவாளை மட்டும் தலையில தூக்கி வச்சு நாடுற. ஏ பதில் சொல்லு. எப்பதான் சத்தியத்தையும் நீதியும் நிலைநாட்டுவ? என்னைக்கு நீ அதை செய்யறியோ அன்னைக்கு நான் வரேன். மத்ததெல்லாம் சென்னையில பேசிப்போம். நீங்க கிளம்புங்க. வரடா கிச்சா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. டாக்டர்மா, என் மருமகளை காப்பாத்துங்க டாக்டர்மா. பதட்டப்படாதீங்க. என்னாச்சு டாக்டர்? என் வைஃப் ரோஜா 7 மாச கர்ப்பிணி. மாடிப்படியில இருந்து கீழே இறங்குறப்போ ஸ்லிப்பா கீழே விழுந்ததுல வயிற்றுல பலம் அடிபட்டிருக்கு. ப்ளீஸ் என்னன்னு உடனே பாருங்க டாக்டர். ரோஜா, ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. ரோஜா. எல்லாம் உங்களாலதான்ப்பா. அவ மாடியில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் சொல்லலாம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? டேய், இப்படிலாம் நடக்கும்னு யாருக்குடா தெரியும்? எல்லாம் உன் கெட்ட மனசுக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை. ஆமா, என்ன சொல்லுங்க. எதுக்கு சத்தம் போடுறீங்க? இது ஹாஸ்பிட்டல், அமைதியா இருங்க. ஆண்டவா, என் மருமகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவ வயித்துல இருக்க குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முருகா. ஸ்னேகா நில்லு. ஸ்னேகா, இது என்னடி பிடிவாதம்? நீ பெத்து
என்ன பெத்து வேண்டாமா? நான் உனக்கு வேண்டாதவள போயிட்டேனா? சும்மா கத்தின்னு இருக்காதம்மா. அதான் பேக்க தூக்கின்னு வந்துட்டல. அதிசயமா ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்திருக்க. பேசாம வா. குடு, பைய குடு.